ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோனா, அந்த கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து இந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்காக இது வந்துருந்துச்சு. இதில் அந்த 6 டிஜிட் நம்பர் வந்து இருக்குமா, அதை போட்டு அப்ளை பண்ணியிருந்தா கூகுள் ஆட்சன்ஸ் வந்து ஆக்டிவ் பண்ணிக்கலாம். மந்த்லி இன்கம் அதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது வந்திருக்கு. அது இல்லாமல் சாங்கில் எவ்வளோ ரெவென்யூ வந்துச்சுன்னு நிறைய பேர் வந்து பர்சனலாக கேட்டிருந்தீங்க. அதையும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு வந்து 6 டிஜிட்டை வந்து நம்ம அதில் என்டர் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டோம் பண்ணியிருந்தாங்க. இந்த எட்ஜில் நம்ம கிழிச்சிடலாம். நம்ம இதை வந்து என்டர் பண்ணிக்கலாம். 6 டிஜிட் நம்பர் வந்திருக்கு, என்டர் பண்ணிக்கலாம். இந்த கூகுள் இந்த ஆக்ஷன் காட்டுதில் அதுக்குள்ளே போய்க்கலாம். கூகுள் ஆட்சன்ஸில் அதில் வந்து இந்த கீழே பாருங்கள், ஐடென்டி வெரிஃபிகேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. அது முடிச்சதுக்கப்புறம் தான் இது வந்து ஒரு 4 டேஸ் முன்னாடி வந்து மெயில் வந்துருந்துச்சு. இந்த மாதிரி வந்து கூகுள் ஆட்சன்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்காக வரும்ன்ட்டு அந்த கோட் நம்ம போட்டுக்கலாம். சேனல் ஸ்டார்டிங்லேருந்து நான் வந்து ஷார்ட்ஸ் தான் போட்டு வந்திருப்பேன். அந்த ஷார்ட்ஸில் வந்து எனக்கு வந்து ஒரு 2 மில்லியன் வியூஸ் போச்சு. ஷார்ட்ஸால் நம்ம சேனலை வந்து மானிட்டைஸ் பண்ணோன்னா 10 மில்லியன் வேணும். வாட்ச் ஹவர்ஸ் வேணுன்றதால 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும். பட் நான் வந்து முன்னாடி வரைக்கும் வீடியோ போட்டதெல்லாம் வந்து ஒரு 2000 வாட்ச் ஹவர்ஸ் தான் எனக்கு வந்துருந்துச்சு. சாங் போட்டதுக்கப்புறம் தான் அந்த எக்ஸ்ட்ரா 2000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு. அதனால் வந்து இப்போ நம்மளுக்கு இன்கம் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் மானிட்டைஸ் ஆகி நம்ம ஆடை வந்து ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து யூடியூப்பில் ஆட்ஸ் வந்து ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அந்த ரெவென்யூவே தருவாங்களாம். அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கெலாம் ரெவென்யூ இல்லை, இதுக்கப்புறம் போட போகிற வீடியோஸ்க்கு தான் வந்து ரெவென்யூ அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் போடுற வீடியோ எல்லாத்துமே ரெவென்யூ வரும். முன்னாடி போட்டதுக்கு எதுவுமே வராது. முன்னாடி போட்டதை இப்போ பார்த்தாங்கன்னா இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ரெவென்யூன்னு சொல்லியிருந்தாங்க. அதுபடி இப்போ சாங்கோட ரெவென்யூ எவ்வளோன்ட்டு நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, வாங்க பார்க்கலாம். இந்த பாருங்கள், இப்போ வரைக்கும் எனக்கு வந்து 3334 தான் நம்ம வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். சாங் வந்து 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணும்போது அடுத்த 3 நாளில் வந்து நம்மளுக்கு 3 lakhs வியூஸ் போச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து வியூஸ் வந்து ஸ்லோவாக தான் போயின்னு இருக்குது. ஒரு நாளைக்கு 2000 வியூஸ், 3000 வியூஸ். அதனால தான் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் டே மட்டும் அந்த 16ஆம் தேதி, அதுக்கு முன்னாடி ரெவென்யூ வந்து ஸ்டார்ட் ஆகலை. இந்த ஃப்ரைடே 16லேருந்து தான் நம்மளுக்கு வந்து ரெவென்யூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அன்றைக்கி மட்டும் 1042 ரூபா வந்திருக்கு. அடுத்த நாள் அப்படியே கம்மியாயிடுச்சுங்க. 843, 398, 229 அப்படின்ட்டு ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா வியூஸ் வந்து அதுக்கப்புறம் போடல. நான் எந்த பெரிய வீடியோவும் போடல, அந்த சாங்கோட வீடியோவோட அப்படியே நிற்குது. இதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டென்ட்டை பிடிச்சி நம்ம ஒரு சின்னதாக ஒரு கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். அதான் ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா 1042 ரூபா. ஃப்ரைடே ஆகஸ்ட் 16 தான் ஃபஸ்ட் நாள் வந்து ரெவென்யூ காட்டுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து ஆட்லாம் நம்ம ஆன்லைனில், ஏன்னா வாட்ச் ஹவர்ஸ் நம்ம அச்சீவ் பண்ணல. அந்த 3 lakhs வியூஸ் போனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வாட்ச் ஹவர்ஸே அச்சீவ் ஆச்சு. அந்த வீடியோவில் மட்டும் நம்மளுக்கு வந்து 6000 வாட்ச் ஹவர்ஸ் மேலே வந்திருக்கு. பட் நம்மளுக்கு 2000 தான் வேணுன்றதால அந்த ஃபஸ்ட்டு 2 டேஸ் தான் நம்மளுக்கு சாங்கில் வந்து நல்ல வியூஸ் போச்சு. 3 lakhs வியூஸ் போச்சு. அதுக்கப்புறம் சேனல் மானிட்டைஸ் ஆகி அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு 20,000 30,000 வியூஸ் தான் போயிருக்கு. பட் அதுக்கே அவ்வளோ கம்மியாக தான் வந்திருக்கு. சிபிஎம்மும் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் நம்மளுக்கு கம்மியான அமௌண்ட் தான் வந்திருக்கு. ஃபஸ்ட் நாளே பார்த்தீங்கன்னா 1042 ரூபா வந்திருக்கு. செகண்ட் நாள் அப்படியே கம்மியாகிடுச்சு, 846. தேர்ட் டே வந்து 398, அப்படியே 229, 123 அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. இதுக்கப்புறம் பண்ண போகிற வீடியோலாம் வந்து ஒரு கண்டென்ட்டாக பண்ணலான் இருக்கேன். சின்னதாக கண்டென்ட் எடுத்து பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணலான்னு இருந்தேன். இதுக்கப்புறம் அதை பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். இதுதாங்க சாங்கோட ரெவென்யூ. இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து 3300 ரூபா தாங்க வந்திருக்கு. இப்போது இது எப்படி வந்து கூகுள் ஆட்சன்ஸுக்கு வரும் அதெல்லாம் எனக்கு தெரியல. அது இதுலேருந்து யூடியூப்லேருந்து கூகுள் ஆட்சன்ஸுக்கு போகுமா, அதுக்கப்புறம் தான் பேங்க் அக்கௌண்ட் வருமா, அது எந்த டைமுன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சால் சொல்கிறேன். இதுதாங்க சாங்கோட ரெவென்யூ. இப்போது நிறைய பேர் சொல்லலாம், நிறைய விதமாக சொல்லலாம். என்ன ப்ரோ 1 லட்ச ரூபா சம்பாதிச்சு ஸ்விக்கியில் சம்பாதிச்சு நீ வந்து இந்த மாதிரி சாங் ரிலீஸ் பண்ணி உனக்கு இன்கமே வரலன்ட்டு. ஆமாங்க, நான் இன்கம் எதிர்பார்த்து நான் எதுவுமே பண்ணலைங்க. இதுலேருந்து வருதோ இல்லையோ அதெல்லாம் மேட்டர் இல்லை. நம்ம ஒரு முயற்சி பண்ணி நம்ம ஒன்று பண்ணணும். அதுக்காக தான் நான் வந்து இதை பண்ணேன். இதில் வந்து இன்கம் வரலன்றது எனக்கு பிரச்சனையே இல்லை ப்ரோ. நெக்ஸ்ட்டு நான் பண்ணணுன்னா கூட நான் மறுபடியும் ஸ்விக்கி ஓட்டி நான் பண்ண தயாராக தான் இருக்கேன். அடுத்தடுத்த வீடியோ நான் பண்ணுற தயாராக தான் இருக்கேன். பட் இது வந்து இதனால் ஒரு ரெவென்யூ வந்துச்சுன்னா இதை வச்சு என்னால் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண முடியும், ஒரு ஆல்பம் சாங் சத்தியமாக பண்ண முடியும். இது சைடில் போகட்டும், இதை வச்சு நம்ம எது வேணாலும் பண்ணலாம். அதை தவிர 6875 சப்ஸ்கிரைபர் வந்து
நம்மளுக்கு வந்து இப்போ வரைக்கும் வந்திருக்காங்க. நான் சாங் போடுறதுக்கு முன்னாடி 16,000 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. இப்போது சாங் போட்டதுக்கப்புறம் ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் வந்து சாங்குக்கு அப்புறம் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. இதுக்கப்புறம் நான் நிறைய வீடியோ பண்ணுவேன்றது நம்புகிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணலாம், கண்டென்ட் எடுத்து பண்ணலாம். அடுத்தடுத்து நம்ம ஷார்ட் ஃபிலிமும் பண்ணணும், சாங்கும் பண்ணணும். அப்படியே முயற்சி பண்ணி மூவி பண்ணுறதுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். அது நிறைவேறும். ரொம்ப தூரம் இல்லை, நம்ம முயற்சி பண்ணினே இருந்தால் நிறைவேறி ஆகுங்க. அதாங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கலாம். பாய் பாய் பாய்.